வணக்க மக்களே. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருக்காரு. பிரபலங்கள் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. பிரபல நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று அதிகாலை சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார். இவருக்கு வயது 71. முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தபோதே தனி கட்சி ஆரம்பித்து தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் நுழைந்தார். அவர் கடந்த சில ஆண்டுகளாக பொது நிகழ்வுகள் எதுலையுமே கலந்துக்காம ஓய்வில் இருந்து வந்தார். அவ்வப்போது பரிசோதனைக்காக மருத்துவமனையில் பார்த்தோன்னா எடுத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நவம்பர் 18ஆம் தேதி நுரையீரலில் சளித்தொல்லை காரணமாக சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. டிசம்பர் 11ஆம் தேதி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு தேமுதிக செயற்குழு பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். அங்கு விஜயகாந்தை பார்த்த தொண்டர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. டிசம்பர் 26ஆம் தேதி அதாவது நேற்று முன்தினம் பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்கள் மியாட் மருத்துவமனையில் வழக்கமான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது தேமுதிக தலைமை விஜயகாந்த் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக கட்சி சார்பில் நிர்வாகம் அறிவித்தாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதாகவும் இதனால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. விஜயகாந்த் மறைவை அடுத்து மியாட் மருத்துவமனை மற்றும் அவரது வீட்டிற்கு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. விஜயகாந்த் உயிரிழந்த செய்தி அறிந்ததும் கட்சி தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுத வண்ணம் இருக்காங்க. விஜயகாந்த் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அரசு மரியாதையோட அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் அப்படின்னு இப்ப தமிழக முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு. நடிகர்கள் பார்த்தோன்னா நாளைக்கு அவர்களுடைய படப்பிடிப்புகள் எல்லாத்தையுமே ரத்து செய்திருக்காங்க. இப்போ பிரேமலதா அவர்கள் கூட அவருக்கு பொது இடத்துல பார்த்தோன்னா அவருடைய உடலை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அனுமதி கிடைக்குதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இறந்தவரினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுளை பிரார்த்தனை செய்துக்குவோம்.